சார், இந்த சிறை அப்படின்னும் போதே அங்கே சிறைக்குள்ளே போகிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இருக்குது. சிறைக்குள்ளே வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான மனித உரிமை மீறல்கள் நடக்குது. ஆனால் அங்கே அது ஒரு சுவர், 4 சுவத்துக்குள்ளே என்ன நடக்குதோ வெளியே தெரியாது. திருட்டு கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான தண்டனையே இல்லை. கொலை பண்ணிவிட்டு திருட்டிட்டு வருவோம், கெயின் ஃபார்மாட். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான தண்டனை. சிறைக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் உணவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். குறைஞ்சபட்சம் புதுசாக போகிறவங்களுக்கு 2-3 நாள் சோறு தண்ணி இறங்காது அவனுக்கு. இந்த நீதிபதியாச்சும் கைதிகள் சொல்கிறத கேட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இல்லை. ஏன்னா கைதிகளை ஒரு குற்றவாளியாக தான் பார்க்குறாங்க நீதிபதி. சிறைத்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை எல்லாமே ஒரே லைனில் பயணிக்கிறாங்க. சில பசங்களை கைது பண்ணி கை உடைக்கிச்சு, கையை கட்டி வச்சுருப்பாங்க, 5 பேரை கையை உடைச்சி இருப்பாங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் உண்மையில படித்து அறிவாளியாக இருந்தால் ஒரே மாதிரி வலது கையாக உடையும் கேட்பானா இல்லையா? பெரும்பாலும் வந்து சிறைகளில் வந்து மனித உரிமை மீறல்கள் சர்வசாதாரணமாக நடக்கும். சில பேர் வந்து ஜெயிலில் ஹோமோசெக்ஸ் இருக்குது, பெண்கள் சிறையில் வந்து லெஸ்பியன் இருக்குது, ஒருத்தர் வந்து ஹோமோசெக்ஸ் லெஸ்பியன் இது பண்ணுறாங்க. குற்றம் தானே. அதில் என்ன இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரித்துறை கட்டுறவனுக்கு A கிளாஸும் வருமான வரித்துறை கட்டாதவனுக்கு B கிளாஸுக்கு என்ன வித்தியாசம்? ஜெயலலிதா வெளியே போகும்போது அந்த அம்மா ஒரு சபதம் போட்டு போச்சு, நான் இருந்த அதே சிறையில் கருணாநிதியை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு முன்னாடியே இன்டர்வியூ கொடுத்துட்டு போகுது. அது இருந்த அதே பிளாக்கில் அதை வச்சு கருணாநிதியை அடிச்சு. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் தடா ரஹீம். வணக்கம் சார். சார், இந்த சிறை அப்படின்னும் போதே அங்கே சிறைக்குள்ளே போகிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்குது, அதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் சார். நிச்சயமாக சிறைக்கு வெளியே சிறைக்கு உள்ள ஒரு கைதி ஒருத்தர் வந்து ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பி வச்சிட்டாங்கன்னா, அப்போ சிறைக்குள்ளே இருக்கும்போது ஒரு நிலையும், சிறைக்கு வெளியே வந்து நீதிமன்றம் அழைத்து வரும்போது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு 2 விதமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு கைதி, ஒரு சிறைவாசி. இதில் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ பெரும்பாலும் வந்து விசாரணை சிறைவாசியில் தான் இருப்பாங்க. அதில் ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்து தண்டனை சிறைவாசிகள். அதாவது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அவன் குற்றவாளின்னு நிரூபணமான பிறகு தண்டனை சிறைவாசி. மற்ற நேரத்தில் வந்து விசாரணை சிறைவாளி தான். அப்போ விசாரணை சிறைவாசிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னால், குறைஞ்சபட்சம் 3 மாதத்தில் வந்து ஜாமீன் கொடுத்துருவாங்க. அதாவது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்துருவாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க, சில வழக்கில் அரிதிலும் அரிதான வழக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த 3 மாதத்தில் அவன் ஜாமீனில் வந்துடக்கூடாதுன்னு தடுப்பு காவல் சட்டம், குண்டர் சட்டம் போடுவாங்க. இப்போது ஆம்ஸ்டாங் படுகொலையில் எல்லாருக்கும் குண்டர் சட்டம் போட்டாங்க பாருங்கள். குண்டர் சட்டம், அந்த குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா அந்த குண்டர் சட்டம் குறைஞ்சி 6-7 மாதம் ஆகிடும். அதன் பிறகு ஹைகோர்ட்டு போய் அந்த குண்டர் சட்டத்தை உடைச்சிட்டு வெளியே வரணுன்னா 7 மாதம் ஆகிடும் இல்லைங்களா? அந்த 3 மாதத்தில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சில வழக்குகள், இப்போ எங்கள் முஸ்லீம் வழக்குகளுக்கெல்லாம் வந்து ஜாமீனே கொடுக்காம சிறைக்குள்ளே வச்சு வழக்கு நடத்தி விசாரித்து தண்டனை கொடுத்த நபர்கள் தான் சிறையில் இருக்காங்க இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள். மற்ற வழக்குகளில் வந்து ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஜாமீனே வந்து எப்படின்னு சொன்னால், 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பது தான் அந்த ஜாமீன் சிஸ்டமே கொண்டு வந்தது. அதாவது நம்மளுடைய ரொம்ப காலமாக இருக்கிற அந்த ஒரு பழமொழியாக கூட நம்ம சொல்லலாம். அது சொல்லுவாங்க பழமொழி, ஆனால் ஃபேக்டும் கூட அதுதான், புரியுதுங்களா? ஆனால் அதே நேரத்தில் அரசு நினச்சின்னா அவங்க வந்து ஜாமீனே கொடுக்காம சிறைக்குள்ளே வச்சு அவங்கள வந்து தண்டிக்கலாம். அப்படின்ற உதாரணம் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகள் உட்பட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு விடுதலைப்படை, அப்புறம் நக்சல் பாரி அமைப்புகள், இவங்களெல்லாம் வந்து ஜாமீனே கொடுக்க மாட்டாங்க. சிறைக்குள்ளே வச்சு எந்த தடுப்பு காவல், குண்டாஸோ தடாவோ என்எஸ்சியே போடாமல் கூட அவங்க சிறைக்குள்ளே வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விசாரணை நடத்தி தண்டித்து அவங்கள சிறைக்குள்ளேயே வைப்பாங்க. அது காவல்துறை, அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை. அதே நேரத்தில் மற்ற சாதாரண வழக்குகளில் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. அந்த வழக்கு ப்ரொசீஜர் என்ன இருக்கோ அதை பார்க்க விடுவாங்க. இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கில் கூட கைது செய்யப்பட்ட எல்லாமே ஜாமீனில் வெளியே வந்துட்டாங்க. சிறையில் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ சிறையில் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளும் இருப்பாங்க. சின்ன வழக்கில் வந்து ஒரு வாரம் 10 நாளில் ஜாமீனில் வெளியே போகக்கூடிய வழக்குகளும் இருப்பாங்க. அதனால இதில் வந்து என்னன்னா, இப்போ ஒரு திருட்டுக்காக அவங்க சிறைக்கு போனாங்க அப்படின்னாலும், இல்லை கொலைக்காக அவங்க சிறைக்கு போகிறாங்க அப்படின்னாலும், அந்த சிறைவாசிகளை பார்க்கக்கூடிய கண்ணோட்டம்னு இருக்குல்ல, அவங்க ஏதோ ஒரு திருட்டுக்காக போனவங்களை கூட ஒரு கொலைக்கண் பண்ணிட்டு போனவங்கிற அளவுக்கு அவங்க பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இப்போ வரைக்கும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்?
இல்லை, கொலை கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பல தரப்பட்டு இருக்குது. காசுக்காக கொலை பண்ணுறவன் இருக்கான், ஆத்திரத்தில் கொலை பண்ணுறவன் இருக்கான், அல்லது ஒரு ஒரு பகைமை காரணமாக கொலை பண்ணுறவனும் இருக்கான். இப்படி 3 விதமான கொலைகள் இருக்குது. திருட்டு என்பது அப்படி இல்லை. திருடு என்பது அவன் வந்து ஒரு பிளான் பண்ணி திருடணுன்னு சொல்லி திருடுவான். திருட்டு கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமான தண்டனையே இல்லை, அதிகபட்சமாலாம் கொடுக்க முடியாது திருட்டு கேஸில். அதே நேரத்தில் வழிபறி கொள்ளைன்னு இருக்குது. அதாவது வழிபறி போயிட்டே இருக்கும்போது நிறுத்தி வழிபறி பண்ண, அதுக்கு வந்து தண்டனை கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். சரிங்களா? கெயின் ஃபார் மர்டர்ன்னு இருக்குது. இப்போ வந்து திருடும்போது கொலை நடந்துடும், கொலை பண்ணிவிட்டு திருட்டிட்டு வருவோம், கெயின் ஃபார் மர்டர். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான தண்டனை. இப்படி வந்து செக்ஷன் வாரியாக இருக்குது. ஆனால் திருட்டு வழக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நீ 100 கோடி ரூபாய் திருடினாலும் ஒரே தண்டனை தான், 100 ரூபாய் திருடினாலும் ஒரே தண்டனை தான். புரியுதுங்களா? அதனால தான் வந்து நம்ம விஜய் மல்லையா போன்ற நபர்கள்லாம் வந்து ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சுட்டு போய் உட்காந்துருக்காங்க. இப்போ சிறைக்குள்ள உங்களுக்கான உணவா இருக்கட்டும், இல்லைன்னா அங்க இருக்கிற சூழல் எப்படி இருக்கும் சார்? கரெக்டான டைம்ல அந்த உணவு அது எல்லாமே கிடைச்சிடும்? இல்லை, அது சிறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக நீங்கள் பார்க்க முடியாது. அதுவும் வந்து புதுசாக போனீங்கன்னு சொன்னால் அந்த வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாப்பாட்டு வாசமும் அந்த சாம்பார்னு ஒன்று கொடுப்பானுங்க, அந்த 2 வாசத்தை பார்த்து உங்களுக்கு வாந்தி வந்துடும். குறைஞ்சபட்சம் புதுசாக போகிறவங்களுக்கு 2-3 நாள் சோறு தண்ணி இறங்காது அவனுக்கு. சார் முட்டை சிக்கன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் ஒரு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்கள் ஊடகத்தில் ப்ரொபகண்டா பண்ணுறது. முட்டை சிக்கன் எல்லாம் இருக்குது, வாரத்துக்கு 2 days 2 நாள் சிக்கன் தருவாங்க. சிக்கன் கூட பார்த்திங்கன்னா பிராய்லர் கொடுக்க மாட்டாங்க, லகான் கோழி கொடுப்பாங்க. பிராய்லர் என்பது கறிக்காக உருவாக்கப்பட்டது, லகான் என்பது முட்டைக்காக உருவாக்கப்படுறது. முட்டை இட்டு அந்த கோழி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும், அந்த கறியை தான் ஜெயிலுக்குள்ளே போடுறான். அது என்னன்னா அது சுத்தப்படுத்த மாட்டானுங்க. சரியா? அசைவம் விரும்பாதவர்களுக்கு கேசரியுடன் ஸ்பெஷல் உணவு அப்படின்னு அந்த ஃபோட்டோவை போடுவாங்க. அடா பாருங்களா, அதில் 1% அளவு கூட சோறு ஜெயிலில் இருக்காது. குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கைதிக்கு 300 ரூபா 30 ரூபா சாப்பாட்டுக்குன்னு வச்சுங்க. இப்போ வந்து இப்போ சென்ட்ரல் ஜெயில், இப்போது புழல் ஜெயிலில் எடுத்திங்கன்னா 2000 கைதி இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னா இன்ட்டு 30 ப்ளஸ் 30ன்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள், 2000. குறைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 ரூபா ஆகுது. 60,000 ரூபாய்க்கு சமையல் பண்ணி இவங்க ஒரு வேலையை சமைச்சு இவங்க கைதிகளுக்கு போகிறாங்களா? இல்லை. 10,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி கைதிகளுக்கு சோறு போடுறது பெரிய விஷயம் உங்களால். புரியுதுங்களா? அந்தளவுக்கு வந்து சிறைக்குள்ளே வந்து கொள்ளையடிக்கப்படுது, எல்லாமே கொள்ளையடிக்கப்படுறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் ஃபைலுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சூப்பரண்டு, அடிஷ்னல் சூப்பரண்டு, டெப்டி ஜெயிலரு, அப்புறம் அசிஸ்டன்ட் ஜெயிலரு, அப்படி அந்த சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாக அதிகாரிகள், ப்ளஸ் வந்து மெடிக்கல் டாக்டரு, சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் இல்லை, சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் சிஎம் அவர், அப்புறம் வந்து லீகல் ஐட்ஸு, வழக்கறிஞர் எல்லாமே வாரத்துக்கு ஒரு நாள் வந்து குறை கேட்பாங்க. என்ன குறை? சரி, அடியெல்லாம் விழுதுன்னா ஜட்ஜி கிட்ட சொல்லலாம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது? ஜட்ஜி சொன்னால் என்ன பண்ணும்? ஜட்ஜி வந்து சிறைத்துறை அதிகாரி சொல்கிறத கேட்பானா இல்லை கைதி சொல்கிறத கேட்பானா? இது வரையும் அதாவது எந்த நீதிபதியாச்சும் கைதிகள் சொல்கிறத கேட்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா கைதிகளை ஒரு குற்றவாளியாக தான் பார்க்குறாங்க நீதிபதி. சிறைத்துறை சொல்கிறது தான் நீதிபதிகள் கேட்குறாங்களே தவிர நம்ம என்ன தான் உத்தம புத்திரனாக இருந்தாலும் கேட்கறதில்லை. ஏன்னா என்னை வந்து ஒரு குற்றவாளி மாரி தான் பார்க்குறாங்க நீதிபதி. சிறைத்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை எல்லாமே ஒரே லைனில் பயணிச்சாங்க பாருங்க. இப்போது திரைப்படங்கள் எடுக்கிறாங்க, சில படங்கள். நம்ம இந்த திரைப்படங்கள் எடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்டை வெளியிட மாட்டேன்றாங்க. நானும் எத்தனை ஊடகங்கள் ஃபேக்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது என்னென்னா ஒரு மாரடைப்பில் வந்து தான் பாக்ஸர் வடிவில் இறந்த மாதிரி கொண்டு போகிறாங்க திரைப்படங்களில் கூட. ஏன்னு சொன்னால் அதுதான் அந்த ஃபஸ்ட்டு முதல் தகவல் அறிக்கையாக வந்து காவல்துறை பதிவு பண்ணுது, அதுக்கப்புறம் மருத்துவத்துறை, அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட்டு, கோர்ட்டு. இப்போ 3மே என்ன சொன்னால் அவர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். ஆனால் ஹார்ட் அட்டாக்கில் இறக்கல, அடித்து கொண்டாங்க. ஆமாம், ஒரு குற்றத்தை வந்து அரசு, இதெல்லாம் ஒரு சிஸ்டம் இது. புரியுதுங்களா? ஒருத்தருக்கு இப்போது கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி ஸ்கூலில் வந்து அவங்க வந்து சாகடிச்சாங்க. ஆனால் தற்கொலைன்னு சொல்லி அந்த எஃப்ஐஆர் போட்டது போலீஸ், தற்கொலைன்னு போட்டாங்க. ஆனால் கடைசியாக பாருங்கள், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் தற்கொலைன்னு வந்தது, நீதிபதியும் தற்கொலைன்னு கேஸ் முடிச்சுட்டாரு பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு சிஸ்டம்ங்க.
அந்த போலீஸ் என்ன சொல்லுதோ அப்படியே மருத்துவத்துறை கேட்கும், மருத்துவத்துறை என்ன சொல்லுதோ அப்படியே நீதித்துறை கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பசங்களை கைது பண்ணி கை உடைக்கிச்சு கையை கட்டு வச்சுருப்பாங்க, வழுக்கி விழுந்தாங்கன்னு சொல்லுவாங்க. 5 பேரை கையை உடைச்சி இருப்பானுங்க. 5 பேரும் போய் கோர்ட்டில் நிற்பான், நிற்கிறானா இல்லையா? 5 பேரும் கேட்குறாங்க என்ன ஆச்சு, வழுக்கி விழுந்துட்டேன். சரி இப்போ நீ உனக்கு என்ன ஆச்சு, வழுக்கி விழுந்துட்டான். அந்த மேஜிஸ்ட்ரேட் உண்மையில படித்து அறிவாளியாக இருந்தால் இங்கே வா, 5 பேரும் எப்படி ஒரே மாதிரி வழுக்கி விழுந்து ஒரே மாதிரி வலது கையாக உடையும் கேட்பானா இல்லையா? யாராவது மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாங்களா? கேட்குறதில்ல. அப்படியே என்னாச்சு, என்னாச்சு, சரி இது கொடுங்க. சார் ஆனால் வந்து இப்போ தவறு செஞ்சுட்டாங்க, அதை வந்து அவங்கள்ட்ட இருந்து உண்மையை வாங்கணும் அப்படின்னா போலீஸ் அடிக்கிறதுல என்ன தப்பு அப்படின்ற ஒரு நரேட்டிவ் இருக்கு சார். தவறு செஞ்சாங்கன்னு சொன்னால் நீதித்துறை தான் தண்டிக்கணுமே தவிர காவல்துறை தண்டிக்கக்கூடாது. அப்படி காவல்துறை கிட்ட வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சட்டம் இடம் கொடுத்ததுன்னா இப்போ நீதித்துறை வழக்கறிஞர் இந்த இந்த நடி இந்த 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 சிஸ்டமே தேவையில்லைன்னு சொன்னாங்க. காவல்துறைக்கிட்டே படிச்சிருங்க, அவனே பிடிக்கிட்டோம், அவனே குற்றவாளிக்கு தண்டிக்கிட்டோம், கை உடைக்கிட்டோம், காலை உடைக்கிட்டோம், அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி என்கவுண்டர் போட்டு தரட்டும். அப்போ எதுக்கு நீதித்துறை இந்த சிஸ்டம்னு வச்சுக்கிட்டு விளையாடுறீங்க? புரிதுங்களா உங்களுக்கு? அப்போது ஏன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டமே அப்படி தான் சொல்லுது, ஒருத்தன் கைது பண்ணாங்கன்னா காவல்துறைக்கு எந்த உரிமையும் இல்லை, தண்டிப்பது கூட காவல்துறைக்கு அனுமதி இல்லை. ஆனால் காவல்துறை நீதித்துறைக்கு தான் அனுப்பணும். ஆனால் நீதித்துறை மனசாட்சியோடு இருக்கணும், நடுநிலையாக செயல்படணும். இப்போ வந்து சிறை கைதிகளை சிறை அதிகாரிகள் நடத்துகிற விதம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குன்றத பல படங்கள்லேயே நம்ம பார்த்துருக்கோம். நிஜத்தில் அது எப்படி இருக்கும்? அதே மாதிரி அந்த சிறைக்குள்ளே இருக்கும்போது கழிவறை எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நிறைய படங்கள்லையும் பார்த்துருக்கோம். நிஜமாவே அது அப்படி தான் இருக்குமா? இப்போ நான் அதை தான் சொன்னேன், பாக்ஸர் வடிவேல் விஷயம் எவ்வளோ கொடுமையாக வந்து அடித்து கொண்டாங்க. அது சொன்னேன் இல்லைங்களா, பாக்ஸர் வடிவேலுடைய விஷயத்த சொன்னேன் நான், அடித்து கொண்டாங்க. ஆனால் வெளியே என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவர் மாரடைப்பால் இறந்துட்டா மாரி கைதிகள் வீம்பு பிடிச்சி போய் கலவரம் பண்ண மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறைக்குள்ளே வந்து அதிகமான வந்து முறையில் வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனமான மனித உரிமை மீறல்கள் நடக்குது. ஆனால் அங்கே அது ஒரு செவுறு, 4 செவத்துக்குள்ளே என்ன நடக்குதோ வெளியே தெரியாது. மீறி நம்ம வழக்கறிஞர் மூலிமா நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதோ நமக்கு இருக்கக்கூடிய இது பண்ணி நம்ம மனித உரிமை ஆணையத்துக்கோ நீதித்துறைக்கோ கொண்டு போனாலும் நம்முடைய குரல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே செல்லா காசாக தான் இருக்குது. நம்முடைய குரல் உயர்ந்து போகாது, செல்லா காசாக தான் இருக்குது. எத்தனையோ, நானே சொல்கிறேன், எத்தனையோ கண்காணிப்பாளர்களை நீதிமன்றத்துக்கு முன் நிப்பாட்டியிருக்கேன். ஆனாலும் நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கண்காணிப்பாளர் சூப்பரண்டு சொல்கிறத புனிதமாக நினச்சி வேத வாக்காக நினச்சி நமக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பு சொல்கிறாங்க. நிறைய வழக்குகள் நான் சொல்லுவேன். அப்போது இந்த சிஸ்டமே எப்படி இருக்குன்னு சொன்னால் சிறையில் உள்ளவன் எவ்வளோ கொடுமைப்படுத்தப்பட்டாலும் அவனுக்கு வந்து நீதி என்பது கிடைக்காது. இப்போது இது இருக்குது பார்த்தீங்களா, சுண்ணாம்பு அடிக்கணும். இப்போ இது என்ன பண்ணுவோன்னா சூப்பரண்டு வந்து வருஷத்துக்கு 2 தடவை 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுண்ணாம்பு அடிக்கணும்னு இன்டர்ன் போட்டு காசு வாங்கிக்குவாங்க கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து. காசு வாங்கிக்குவாங்க. இப்போ ஒரு பிளாக் இருக்கும், ஒரு பிளாக்கில் நான் இருப்பேன், என் கூட ஒரு 50 பேர் இருக்காங்க கைதிங்க. அப்போது சூப்பரண்ட் ரவுண்ட்ஸு இல்லை ஜெயிலர் வருவார், இல்லை டெப்டி ஜெயிலர், இல்லை சீஃப் வாட்டர் வருவார். என்ன பாய் சூப்பரண்ட் வந்து ரவுண்டு வந்து பார்த்துட்டு போனார், பிளாக் ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு உன்னை திட்டுறாரு, உன்னை இடம் மாற்ற சொல்கிறாரு. அப்போது எனக்கு வந்து நான் சிறையில் இருக்கேன், உடனே மாற்ற சொன்னால் எந்த ஜெயிலுக்கு மாற்றிடுவாங்களோ பயமாக இல்லையா? சார் நான் உடனே ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார், நான் மனு வர வச்சு நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம வீட்டுக்கு கூட நாங்கள் சுண்ணாம்பு அடிச்சிக்க மாட்டோம், ஜெயிலில் நம்ம வந்து சுண்ணாம்பு அடிப்போம். ஆனால் அதுக்கான ஆள் வேறு இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா சார்? இல்லை, இவங்க காசு இன்டர்ன் போட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்கிடுவாங்க, ஆனால் கைதிங்க தான் அதை சுண்ணாம்பு அடிப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வேறு ஜெயிலுக்கு மாற்றிட்டாங்கன்னா எனக்கு நேர்காணல் மனு பார்க்க முடியாது, எவ்வளோ கஷ்டமாக. இப்போ குண்டர் சட்டம் போட்டாவே 6-7 மாதம் ஆயிடுது. இப்போ ஒரு 6-7 மாதம் அவன் சென்னை சிறையிலே இருக்கணும்னா என்ன பண்ணுவான்? இப்போ நம்ம சுத்தமாக இருந்தால் தான் சூப்பர் நம்மளை அமைதியாக விடுவார், இல்லை இங்கேருந்து விரட்டிடுவார் நம்மளை. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் சொல்லி பொருட்கள், அதாவது சுண்ணாம்பு, பெயிண்ட்டு வாங்கி கொடுங்க, தொடப்பம் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் இப்போ வரைக்குமே நடந்து இந்த 100% இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற நேரம் வரையும் சொல்கிறேன் நான், இப்போட அதான் நடக்குது. இப்போ சிறைக்குள்ளேயே முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புன்ட்டு இந்த ரயிலில் இருக்கிற மாதிரி பிரிவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது, செகண்ட் கிளாஸ்ன்னு இருக்குது. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ஒரு கொலை பண்ணுறாங்க, கொலை பண்ணிட்டு சிறைக்கு வராங்க. அப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது சார் நான் வந்து ஒரு வருமான வரி கட்டக்கூடிய நபர், அதாவது சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கேன், அதனால் எனக்கு முதல் வகுப்பு கொடுங்கன்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா சில நீதிபதிகள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, A கிளாஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
இப்போ ஏ கிளாஸ்ன்னு ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன வசதி இருக்குதுன்னு சொன்னால், இப்படி உட்காரத்துக்கு ஒரு சேர், அப்புறம் படுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டீலில் கட்டில், அப்புறம் காலையில் சப்பாத்தி, நைட்டு சப்பாத்தி, மதியம் எல்லோரும் மாதிரி சாப்பாடு தான். அந்த சாப்பாடு கூட பொரியல்னு சொல்லி காயை அவிச்சு இருப்பாங்க, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஒருத்தன் கொலை பண்ணுறான், அதில் திருடுறான், அது ஃப்ராடு பண்ணுறான், 3 நடக்குதுன்னு வைங்க, இல்லை கற்பழிக்கிறான், 4 நடக்குது. குற்றம் தானே. அதில் என்ன இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரித்துறை கட்டுறவனுக்கு ஏ கிளாஸும் வருமான வரித்துறை கட்டாதவனுக்கு பி கிளாஸுக்கு என்ன வித்தியாசம்? குற்றம் தானே பண்ணான் எல்லாருமே. அப்போ இது வந்து சட்டத்துக்கு முரணானது. இது அரசியல்வாதிகளுக்காக. ஏன்னு சொன்னால், இப்போ ஒரு அரசியல், இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, நான் சிறையில் இருக்கும்போது சென்ட்ரல் ஜெயிலில் ஜெயலலிதா ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு வந்தாங்க. அப்போ சென்ட்ரல் ஜெயில் எப்படின்னா, ஃபீமேல் ஜெயிலும் ஃபீமேல் மேல் ஒரே ஜெயில் தான் இருக்கும் சென்ட்ரல் ஜெயிலில். இந்த பக்கம் ஃபீமேல் பிளாக்கு, இந்த பக்கம் ஜென்ஸு இருக்கிற இடம். அப்போ என்னாச்சுன்னா, திமுக ஆட்சி ஜெயலலிதாவை கைது பண்ணி அங்கே வச்சுட்டாங்க. அப்போ ஜெயலலிதா கைது வைக்கும்போது ஜெயலலிதாவுக்கு 3 வேளை சாப்பாடும் போயஸ் கார்டனில் தான் வரும். குடிக்கிற தண்ணி கூட போயஸ் கார்டனில் தான் வரும். நம்ம இது சட்டவிரோதம் தானே. கைதி அப்படின்னா மற்ற கைதிகளுக்கும் அப்படி அனுமதிக்கும். ஆனால் சூப்பரண்ட் அனுமதிப்பார். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து எக்ஸ்சிஎம், விவிஐபி, புரிதுங்களா உங்களுக்கு? அதேமாரி என்னாச்சுன்னா, ஜெயலலிதா வெளியே போகும்போது அந்த அம்மா ஒரு சபதம் போட்டு போச்சு, அடுத்து எங்கள் ஆட்சி வரும், எங்கள் ஆட்சி வந்துன்னா நான் இருந்த அதே சிறையில் கருணாநிதியை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு முன்னாடியே இன்டர்வியூ கொடுத்துட்டு போகுது. போய் ஒரு வருஷத்துலேயே அதேமாரி அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு, திமுக தோத்துச்சு. நாங்கள் அப்போ கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நாங்களும் சிறையில் தான் இருக்கோம், கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கோம். இந்த பொம்பளை சொல்லிட்டு போனால, நான் ஜெயிச்சிட்டேன், நான் இருந்த அதே அறையிலே வைப்பேன் இந்த கருணாநிதியை. இது பெண்கள் சிறை, எப்படி வைக்கும் இது? இந்த அம்மா எப்படி எங்கள் கருணாநிதியை வைக்கும்? பெண்களுக்கு நடுப்புற எதுவும் கருணாநிதியை வைக்குமா அப்படின்னு நாங்கள்லாம் ஜெயிலுக்குள்ளே காமெடி பண்ணி சிரிச்சிட்டோம். திடீர்னு அன்றைக்கி நைட்டு வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டர் வராது. எங்கே சார், அதாவது இரவு சாயங்காலம் 7 மணிக்கு மேலே எல்லாம் வாட்டர் ஏதாவது தேவைன்னா உங்கள்கிட்ட ஒரு அங்கே கொஞ்சம் தள்ளி ஒரு பிளாக் இருக்கும், அங்கே ஏதோ நாங்கள் விட்டு வந்துருக்கோம் சார், அந்த புக்கு வாங்கிட்டு வாங்க, இந்த புக்கு வாங்கிட்டு வந்தால் வாட்டரை கூப்பிட்டு தான் வாங்க முடியும், ஏன்னா எங்களை லாக் பண்ணிவிடுவாங்கல்ல சின்ன சின்ன அறையில். அப்போது கூப்பிட்றோம், யாருமே வரல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், என்ன சார் இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கோம், வரவே இல்லைன்னு. இல்லை பாய், என்னன்னு தெரியல, திடீர்னு அவசரமாக வந்து ஃபீமேல் பிளாக்கை வந்து வேலூருக்கு மாற்றுறாங்க. ஃபீமேல் பிளாக்கை வேலூர் மாற்றுறாங்க, ஏன் சார்? தெரியல பாய். அப்போ நாங்கள் சொன்னோம், டேய் பொம்பளை வந்து பயங்கரமாக கருணாநிதி உள்ளே போடிச்சு, உள்ளே போட போகல, அதுதான் இந்த பெண்கள் சிறையே மாற்றுது. அதேமாரி இரவு மாற்றிட்டு காலையில் 8 மணிக்கெல்லாம் ஐயா வந்து உட்காந்துருக்கார் கருணாநிதி எங்கள் கேட்டாண்ட. ஏன்னா அது இருந்த அதே பிளாக்கில் அதே வசதியோட ஒரு ஏர் கூலரை வச்சு கருணாநிதி அடிச்சுது. கருணாநிதி சிறையில் இருக்கும்போது அவங்களுக்கும் 3 வேளை கோபாலபுரத்துக்கு தான் சாப்பாடு வருமே தவிர ஜெயில் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் விவிஐபிக்குன்னு ஒரு இது இருக்குது. இப்போது வந்து கொஞ்சம் மாறினேன். இப்போ வெளி சாப்பாடு வந்து சிறைக்குள்ள அனுமதி இல்லை. இப்போ வந்து செந்தில் பாலாஜி இப்போ சமீபமாக போயிருந்தாப்புல, அப்புறம் ஜெயக்குமார் இருந்தாப்புல. நான் குண்டர் சட்டத்தில் சிறையில் இருக்கும்போது ஜெயக்குமார் இருந்தாப்புல. அவங்க வெளியிலேருந்து சாப்பாடு இல்லை. ஆனால் ஜெயிலுக்குள்ளவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஜெயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல சமைக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்திருப்பாங்க. வெவ்வேறு வழக்கில் வராங்கல்ல, அவங்கள சமைக்கக்கூடியவங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள வச்சு சமைச்சு கொடுப்பாங்க, ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து உதவிகள் செய்வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ கிளாஸு, பி கிளாஸு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இது டாப் கிளாஸ் விவிஐபிக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலாக ஒரு இது இன்னும் இல்லை நடந்துகிட்டு இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, சூப்பரண்டு அல்ல ஜெயிலருக்கு காசை கொடுத்துட்டு கொஞ்சம் வசதியாக இருக்கிற மாதிரி ஜெயிலில் இதெல்லாம் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படணும். நேர்காணல் மனு வரல, 10 விசா இல்லை அப்படின்னா ஜெயிலில் என்ன கிடைக்குதோ அதை சின்ன போட்டு ஜெயிலரோ அல்லது டெப்டி ஜெயிலரோ அல்லது சீஃப் வார்டரோ அதை போய் பெருக்கு, அந்த காவாக க்ளீன் பண்ணு, இந்த கக்கூஸை க்ளீன் பண்ணு, இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அடிமையாக தான் இருக்கும். ஆனால் கைதிகளுக்குன்னு ஒரு வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது தண்டனை சிறைவாசிகளுக்கு, தண்டனை பெற்ற சிறைவாசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வேலை கொடுப்பாங்க. அது வேற. அது நான் சொல்கிறேன் ரிமாண்ட் பர்சன்டேஜ். ஓகே சார். இப்போ பெண்கள் சிறைக்குள்ளே இருக்கும்போது பெண்களுக்கு நிறைய சலுகைகள்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சில் வருதுல்ல சார், அதை எப்படி? இல்லைம்மா, பெண்கள் ஆண்கள் சிறை மாரி தான் பெண்கள் சிறையும்.
புரியுதுங்களா? இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு நைஜீரியா பெண் வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நான். அந்த இன்டர்வியூ பார்த்தா, அந்த இன்டர்வியூவில் வந்து பெண் காவலர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என்னென்னா, அந்த நைஜீரியா பெண் சிறைவாசி என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூக்கில் இது போட்டு, இதுக்கு காரணம் வந்து சிறைத்துறை ஐஜி தான் காரணம், சிறைத்துறை டிஜிபி தான் காரணம், ஏடிஜிபி தான் காரணம். ஏன்னா ஏடிஜிபி வந்து இந்த கைதிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கு அள்ளி வீசுது. அந்த அம்மா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்குது பார்த்தீங்களா? அவன் என்ன சொல்கிறாங்க, இந்த பெண்கள் வந்து ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க எங்கள் பிளாக்கில். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து ஹோமோசெக்ஸ் இது லெஸ்பியன் இது பண்ணுறாங்க, அப்புறம் வந்து என்னென்னவோ பண்ணுறாங்கன்னு சொல்லி அள்ளி வீசுகிறாங்க. பட் பெரும்பாலும் சிறைக்குள்ளே அப்படியெல்லாம் அனுமதியே இல்லை. இப்போ நம்ம காந்தராஜின்னு சொல்லி டாக்டர் காந்தராஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். நான் சிறைக்குள்ள வந்து பாலியல் ரீதியான இருக்குது, நானே போய் காண்டமெல்லாம் கொடுத்துருக்கேன்னு. அது அப்பட்டமான பொய், வடிகட்டிய பொய். நான்லாம் ஏன்னு சொன்னால், அப்படி யாராவது அந்த 2000 கைதியில் 2 பேர் 3 பேர் அப்படி அந்த மனநிலையில் அந்த ஒரு இருந்தால் கூட வச்சு பிரின்னு பிரிச்சுடுவானுங்க சிறைத்துறை அதிகாரி. அப்படியெல்லாம் அனுமதியே இல்லை. அதனால தான் பாருங்கள், சிறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா டபுளாக போட மாட்டாங்க, 3 பேரை போடுவாங்க, இல்லை 5 பேரை போடுவாங்க, இல்லை 7 பேர் தான் போடுவாங்க, 2 போடவே மாட்டாங்க, இல்லை சிங்கிளாக போடுவாங்க பிளாக்கில், ஒவ்வொரு பிளாக்கில். இப்படி இருக்கும்போது இது வந்து என்னென்னா, சில பேர் வந்து ஜெயிலில் ஹோமோசெக்ஸ் இருக்குது, பெண்கள் சிறையில் வந்து லெஸ்பியன் இருக்குது, இது வடிகட்டிய பொய். அப்புறம் வந்து பெண்கள் சிறையில் பெண் சிறையிலேருந்து பெண்கள் எல்லாம் வந்து அதிகாரி வீட்டுக்கெல்லாம் அனுப்புவாங்க, இதுவும் வடிகட்டிய போய். ஏன்னா ஒருத்தர் ஆனதுக்கப்புறம் அவுட் ஆகிறாங்கன்னு சொன்னால் அந்த வாரண்ட்டு கோர்ட்டு உத்தரவு இருந்தால் தான் அவுட் ஆக முடியும். புரியுதுங்களா? சர்வசாதாரணமாக நீங்கள் போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு சினிமாவில் ஓனா தகும், நிஜத்தில் அது வந்து முடியாது. ஆனால் சில பேர் வந்து ஊடகங்களில் உட்காந்து பேசுகிறாங்க. அது பெண் சிறையாக இருந்தாலும் சரி, ஆண் சிறையாக இருந்தாலும் சரி, சிறைக்குள்ளே இருந்துட்டு ஒருத்தவங்க வெளியே போய் வர முடியாது. பெரும்பாலும் வந்து சிறைகளில் வந்து மனித உரிமை மீறல்கள் சர்வசாதாரணமாக நடக்கும். அதுக்கான நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் கைதிகள் இருப்பாங்கன்னு சொல்றீங்க. கைதிகள் இருப்பாங்க. ஆனால் எந்த ஒரு நீதித்துறையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே பூந்து கைதிகளுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது விசாரிக்கணுன்ற ஆர்வம் காட்டுறது. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.